வணக்கம். 2020 உலகக்கிண்ணம் ஆரம்பித்து கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ரசிகர்களுக்கு சந்தோஷம், எத்தனை ரசிகர்களுக்கு மனவேதனை என்று சொல்லி தெரியாது. மைதானத்தின் தன்மைகள், ஆடுகளத்தின் தன்மைகள் ஆகியன இன்னமும் முற்றாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றன. ஆனால் இன்று நான் கொண்டு வருகின்ற இந்த அணியை பொறுத்தவரையில் உலகத்தில் ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றார்கள். இலங்கையிலும் இந்த அணியின் ரசிகர்கள் பல பேர் இருப்பதை பார்த்தோம். இலங்கையிலும் இந்த அணியின் ரசிகர்கள் பல பேர் இருப்பதை நாம் அறிவோம். உலகத்தின் தலை சிறந்த அணிகளில் ஒன்று. அண்மை காலமாக மட்டுமன்றி 2020 உலகக்கிண்ணம் எப்போது ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இந்த அணி ஃபேவரிட்ஸ் அணிகளில் ஒன்றாக கருதப்பட்டுக் கொண்டே வருகிறது. முதலாவது 2020 உலகக்கிண்ணத்தை வென்று இரண்டாவது கிண்ணத்தை வெல்வதற்காக இந்த 8 2020 உலகக்கிண்ணங்கள் போராடி வந்திருக்கின்ற இந்தியா தான் இன்று நான் கொண்டு வருகின்ற அணி. இந்தியா முதலாவது 2020 உலகக்கிண்ணத்தை வென்ற வேளையில் இந்தியா அப்போது ஃபேவரிட்ஸ் கிடையாது. அப்போதுதான் 2007ஆம் ஆண்டு உலகக்கிண்ணம் 50 ஓவர்கள் கொண்ட உலகக்கிண்ணம் இந்தியாவுக்கு படுமோசமாக முடிவடைந்தது. முதல் சுற்றோடு இந்தியா வெடிகேறியிருந்தது. இலங்கையிடமும் பங்களாதேஷிடமும் தோற்று போய் இந்தியா படுமோசமாக வெடிகேறியிருந்தது. எங்கே? இப்போது 2020 உலகக்கிண்ணம் நடக்கின்ற அதே மேற்கிந்திய தீவு. இதையடுத்து அணியில் மிகப்பெரிய மாற்றம். மூத்த வீரர்கள் அத்தனை பேரும் நிறுத்தப்பட்டார்கள். தோனியின் தலைமையிலான இளைய அணி ஒன்றை இந்தியா அனுப்பி வைத்தது. அந்த அணியின் அப்போதைய சராசரி வயது வரும் 23. தோனியை விட அனுபவம் கூடிய பல பேருக்கு தோனி தலைமை தாங்குகிறார். ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், ஜஹீர் கான் போன்றோருக்கும் தோனி தலைமை தாங்குகிறார். மிக வயது குறைந்த வீரர்கள் பல பேரும், குறிப்பாக 19 வயது அல்ல 18 வயது நிரம்பிய பியூஷ் சாவ்லாவும் அந்த அணியில் இடம் பிடித்திருக்கிறார். அந்த அணிதான் முதலாவது கனவு கோப்பையை இந்தியாவுக்கு வென்று கொடுத்தது. முதலாவது 2020 உலகக்கிண்ணம் இந்தியாவின் வசமானது. அதற்கு பிறகு இந்தியா மிக நெருக்கமாக இந்த 2020 உலகக்கிண்ணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்போடு வந்தது. 2014ஆம் ஆண்டு இலங்கையிடம் இறுதிப் போட்டியில் தோற்று போனது. கடந்த காலங்களில் எல்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய மன உடைவு. 2000 செல்ல முடியவில்லை. எனவே இம்முறை ரோஹித் சர்மாவின் தலைமையிலான இந்த இந்திய அணி வெல்வதாக இருந்தால் இம்முறை வெல்லாவிட்டால் இன்னும் சில ஆண்டுகள் காக்க வேண்டி இருக்கும் என்ற ஒரு நிலையில் தான் வந்தது. காரணம், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரவீந்திர ஜடேஜா போன்ற முக்கியமான வீரர்கள் அநேகமாக தங்களுடைய இறுதி 2020 உலகக்கிண்ணத்தில் ஆடுகின்றார்கள் என்று கருதப்படுகிறது. அதுவும் இந்தியா IPL போட்டிகளை நடத்தி வடிகட்டி தங்களுடைய மிகச்சிறந்த அணிகளை அண்மை காலமாக 2020 சர்வதேச போட்டிகளுக்கு கொண்டு வந்தாலும் உலகக்கிண்ணம் மட்டும் கைவசப்படுவதாக இல்லை. இம்முறை பெருங்கனவோடு வந்திருக்கின்ற இந்தியாவை பற்றி ஏற்கனவே நிறைய முறைப்பாடுகளும் குறைகளும் பல அணிகளால் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இந்தியா அண்மை காலமாக பிக் 3களில் ஒன்று, அதாவது பெரிய அணிகளில் ஒன்று. இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த அணிகள் வைத்ததுதான் சட்டம். அதன் குறிப்பாக விளம்பர அனுசரணையாளர்கள் அநேகமானோர் இந்தியாவிலிருந்து வருவதன் காரணமாகவும் தொலைக்காட்சி உரிமைகள் இந்தியாவை மையப்படுத்திய உருவாக்கப்பட்டு வருவதன் காரணமாகவும் இந்தியாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ, ICC இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமாக செயற்படுகிறதோ என்ற சந்தேகம் எல்லா ரசிகர்களுக்கும் இருப்பது இயல்பு. அப்படி இருக்கிற நிலையில் இம்முறையும் போட்டிகளின் ஒழுங்கமைப்பு அரையிறுதிப் போட்டி வரை இந்தியாவுக்கு சாதகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றன. 2023ஆம் ஆண்டு 50 ஓவர்கள் கொண்ட உலகக்கிண்ண போட்டிகளும் அவ்வாறு இருந்தது. அது உண்மையில் இருக்கா இல்லையா என்பதை தாண்டி இந்தியாவின் அணி கட்டமைப்பு, அணியின் பலம், பலவீனங்கள், இந்தியா அடங்கியிருக்கின்ற பிரிவு, இவை பற்றி பார்ப்பதுதான் இந்த காணொலியின் மிக பிரதானமான நோக்கம் என்பது வழமை போல நீங்கள் அறிவீர்கள். இந்தியா இம்முறை பிரிவு ஏயிலே இருக்கிறது. இந்தியாவின் பரம வைரிகளான பாகிஸ்தானும் இதே பிரிவிலே உள்ளடங்கி இருக்கின்றன. இன்னும் 2 பரம வைரிகள், அதாவது தங்களுக்கு இடையில் மோதிக்கொண்ட அயல் நாடுகளான அமெரிக்காவும் கனடாவும் இதே பிரிவிலே. இவர்கள் தவிர எந்த அணிக்கும் சவால் கொடுக்கக்கூடிய அயர்லாந்தும் இந்த பிரிவிலே. உண்மையில் குரூப் ஆஃப் டெத் என்று பிரிவு டியை பல பேர் சொன்னாலும் இந்த பிரிவு கூட குரூப் ஆஃப் டெத் போல தான் இருக்காது. அமெரிக்காவும் கனடாவும் அயர்லாந்தும் கூட ஆள் விழுங்கிகள், மலை விழுங்கிகள், பெரிய அணிகள் எல்லாம் வீழ்த்தி தள்ளிவிடக்கூடியவை. எனவே இந்த அணிகளோடு மோதிக்கொண்டுதான் 2ஆம் சுற்றுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இந்தியா பாகிஸ்தான் மோதல் கூட இந்த பிரிவிலே பெரிதாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. தோனி தலைமையிலான இந்தியா 2020 உலகக்கிண்ணத்தை வென்ற பிறகு 17 ஆண்டுகளின் காத்திருப்பில் இம்முறை கிண்ணம் கிடைக்குமா என்பதுதான் ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்தியா கடந்த காலங்களில் ஆடிய ஏனைய 8 2020 உலகக்கிண்ண போட்டிகளையும் எடுத்துக்கொண்டால் முதல் தடவை சாம்பியன். அடுத்த 3 தடவைகளும் 2ஆம் சுற்று அரையிறுதி எட்டி பார்க்க முடியாமல் போனது. 2009, 10 மற்றும் 12. 2014ஆம் ஆண்டு பங்களாதேஷில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்தின் போது இலங்கையிடம் வந்து தோற்று போனது இறுதிப் போட்டியிலே. 2016ஆம் ஆண்டு இந்தியாவிலே இடம்பெற்ற வேளையில் அரையிறுதி வரை வந்தது இந்தியா. 2016ஆம் ஆண்டு இந்தியாவிலே இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்தின் போது அரையிறுதிப் போட்டி வரை வந்தது இந்தியா. மேற்கிந்திய தீவுகளிடம் தோற்று போனது அந்த அரையிறுதியிலே. மேற்கிந்திய தீவுகள் அப்பொழுது அசகாய சூர்களாக பலம் வந்த அணி என்பது எம் அனைவருக்கும் தெரியும். 2021 ஐக்கிய அரபு அமீரகத்திலே மீண்டும் 2ஆம் சுற்று. கடந்த முறை 2022ஆம் ஆண்டு இந்தியா மீண்டும் அரையிறுதியில் வந்து இங்கிலாந்திடம் படுமோசமாக தோற்று போகிறது. எனவே அதுவும் 10 விக்கெட்டுகள். எனவே இம்முறை இந்தியா குறிவைத்திருப்பது
தனியே அரையிறுதி அப்படியான இலக்கெல்லாம் கிடையாது. வென்றால் இறுதிப் போட்டி வரை வந்து வெல்ல வேண்டும் என்று. ஆனால் இந்த அணிகளின் கட்டமைப்பு மற்றும் பிரிவு ரீதியாக இங்கே பார்க்கும்போது இந்தியாவுக்கு A1 என்று ப்ரீ சீடர் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த தொடர் ஆரம்பிக்க முதலே தரநிலை முன்கூட்டியே வழங்கப்பட்டுவிட்டது. எனவே அப்படி இருக்கும்போது இந்தியா A1 ஆக இருந்தால் இந்தியா A1, B2 என்று வரும்போது அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு தான் B2 வழங்கப்படுகிறது. C1 என்று வழங்கப்படும் போது C1 வழங்கப்படுகிறது நியூசிலாந்துக்கு, D2 இலங்கை. இல்லாவிட்டால் இலங்கை வர முடியாமல் போனால் பங்களாதேஷோ இனி அணிகளும் வரும். எனவே இந்த அணிகள் எல்லாம் மோதுகின்ற ஒரு பிரிவு ரீதியிலான ஆட்டத்தில் வரும்போது நிச்சயமாக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அந்த பிரிவிலிருந்து தப்பிக்கும் என்று பல பேர் ஊகிக்கின்றார்கள். கிட்டத்தட்ட சரியாக இருக்கலாம். எனவே இந்தியாவுக்கு அரையிறுதி வரை செல்கின்ற பாதை ஓரளவு இலகுவாக்கப்பட்டுகின்றது போலத்தான் இங்கே தெரிகிறது. இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா, இந்த ப்ரீ சீடர் நடைமுறை சரியாக பொருத்தமானதா என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன. இந்தியாவுக்கு முறை பலமான ஒரு விடயமாக அமையப் போவதும் அதிகமான போட்டிகள் நியூயார்க் மைதானத்தில் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்தியா பயணிக்க வேண்டிய தேவை மிக குறைவாகவே இருக்க போகிறது. இந்தியாவுக்கு முதல் 3 போட்டிகளும் நியூயார்க்கில் அமைந்திருக்கின்றன. 4வது போட்டி இந்தியா வழமையாகவே மேற்கிந்திய தீவுகளை பல ஆண்டு காலமாக போட்டிகள் ஒவ்வொரு போட்டிகளிலாவது ஆடி வருகின்ற லார்டஹில் புளோரிடா மைதானத்தில் அந்த போட்டி. 4வது போட்டி இந்தியா அண்மை காலமாக மேற்கிந்திய தீவுகளோடு வருடத்தில் ஒரு போட்டியாவது ஆடி வருகின்ற புளோரிடாவில் உள்ள லார்டஹில் மைதானத்தில் இடம்பெறப் போகிறது. எனவே இந்தியாவுக்கு பயணம் எல்லாம் குறைவு. அது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு தன்மையாக வழங்கப்பட்டுகின்றன. அமெரிக்க ஆடுகளங்களை பொறுத்தவரையில் ஊகிக்க முடியாது. ஆனால் மேற்கிந்திய தீவுகளின் ஆடுகளங்கள் இந்தியாவுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அது 2ஆம் சுற்றிலே தான், சூப்பர் 8க்கு போன பிறகுதான். சூப்பர் 8க்கு செல்லக்கூடிய அணி இல்லாவிட்டால் வாய்ப்பான ஒரு அணி இந்தியாவினால் உருவாக்கப்படுகின்றதா என்று கேட்டால் இந்திய அணி தெரிவின் போது சஞ்சீவ் சர்மா, ரிங்கு சிங், நடராஜன் போன்றோர் தெரிவு செய்யப்படவில்லை என்ற விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்தியா IPL போட்டி முடிவடைந்த பிறகு தெரிவு செய்த இந்த அணியை பொறுத்தவரையில் IPL-இல் சாதித்த ஒரு சில வீரர்களின் ஃபார்மும் இங்கே முன்கூட்டியதாக கருதப்பட்டன. உபாதைக்குள்ளாகி இருந்த வீரர்களும் சில பேர் இப்பொழுது தயாராகி உள்ளே வந்திருக்கின்றார்கள். ஆனால் என்ன வேடிக்கை என்றால் IPL-இன் இறுதிப் போட்டியில் மோதிக்கொண்ட சன்ரைசர்ஸ், கொல்கத்தா இந்த 2 அணிகளிலிருந்தும் எந்த ஒரு வீரரும் இந்த குழாமிலே இல்லை. இந்தியாவின் 15 பேர்கள் கொண்ட குழாமை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா அணியின் தலைவர், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் என்று 6 பேருமே அசத்தலான ஃபார்மில் இருக்கின்றார்கள். இதிலே சஞ்சு சாம்சனும் பண்டும் விக்கெட் காப்பில் ஈடுபடக்கூடியவர்கள். ஜெய்ஸ்வாலா இல்லாவிட்டால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஜெய்ஸ்வால் வருவாரா, இல்லாவிட்டால் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி தான் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த 6 பேரின் அசத்தலான துடுப்பாட்டத்தை தொடர்ந்து சகோதர வீரர்களாக இம்முறை இந்தியா 4 பேரை கொண்டு செல்கிறது. இதில் 2 மிதவேக பந்து வீசக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் IPL-இல் சொப்ப பந்துகளை வீசிய சிவன் டூபே இப்போது இந்தியாவின் சகோதர வீரராக இந்த குழாமில் சேர்க்கப்படுகிறார். அநேகமாக அவர் 11 கொண்ட அணியில் இடம்பெறக்கூடும். ஹார்திக் பாண்டியா மிக பிரதானமான அவர்களது சகோதர வீரர், கட்டாயமாக 4 ஓவர்கள் வீசக்கூடிய ஒருவராக தெரிகிறார். ரவீந்திர ஜடேஜாவும் அக்சர் பட்டேலும் 2 பேரும் இடதுகை சுழல் பந்து வீசுகின்ற சகோதர வீரர்கள் ஒரே அணியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று தேடுகிறார்கள். துடுப்படுத்தாடவும் கூடியவர்கள். இது தவிர இந்தியா இன்னும் 2 சுழல் பந்து வீச்சாளர்களாக சஹல் மற்றும் குல்தீப் யாதவையும் கொண்டு வந்திருக்கிறது. வெரைட்டி என்பது, வேறுபாடு என்பது மிகச்சிறப்பு. இந்தியா மற்ற அணிகளை விட குறைவான வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டு வருகிறது. அஷ்தீப் சிங், பும்ரா மற்றும் சிராஜ். காரணம், பும்ராவும் சிராஜும் ஒவ்வொரு போட்டியிலும் ஆடுவார்கள். தேவை ஏற்பட்டால் ஒரு வித்தியாசத்துக்காக இடதுகை பந்து வீச்சாளராக அஷ்தீப் சிங் இருக்கிறார். இதுபோல மிதவேக பந்து வீசும் ஹார்திக் பாண்டியாவும் வேகப்பந்து வீச்சாளராக பயன்படுத்தக்கூடியவர். அதுதான் இந்தியாவின் துணிச்சலான ஒரு வெரைட்டி நிறைந்த அணியாக இங்கே இருக்கிறது. 11 தெரிவு செய்வதில் இந்தியா நிச்சயமாக சவாலை எதிர்கொள்ளும். அக்சர் பட்டேலும் ஜடேஜாவும் சேர்ந்து ஆடப்போகின்றார்களா? இப்போது இருக்கின்ற ஃபார்மில் ஜடேஜாவை விட அக்சர் பட்டேல் முக்கியமாக கருதப்படுவாரா? 3 வேக பந்து வீச்சாளர்கள் நியூயார்க் ஆடுகளங்களுக்கு தேவைப்படுமா? இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவை சந்தித்த முதலாவது போட்டியில் இடம்பெற்றதைப் போல இருந்தால் 3 வேக பந்து வீச்சாளர்களோடு ஆடுவது கூட உசிதமானது. இதுபோல சிவன் டூபே மற்றும் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு 15 கொண்ட குழாமிலே இருப்பவர்களுக்கு 11 கொண்ட அணியில் இடம் கிடைக்குமா? இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்தியாவின் பலவீனம் என்று வரும்போது இப்படியான பெரிய மல்டி நேஷன் டூர்னமெண்ட் ஒன்று ஆடப்படும் போது, இல்லாவிட்டால் பெரிய உலக கிண்ண போட்டிகள் போன்ற போட்டிகள் ஆடப்படும் போது இந்தியா தடுமாறுவது அண்மை காலமாக வழக்கமான விடயமாக இருக்கிறது. இந்தியாவை ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னை எடுத்துச் செல்ல முடியாத ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கிறது. காரணம், ஊடகங்கள் மூலமாகவும் ரசிகர்கள் மூலமாகவும் கொடுக்கப்படுகின்ற பெரும் வணிக தாக்கம், பெரும் விளம்பரம் இந்தியாவின் வீரர்களை மன அளவில் தாக்குகிறது ஒரு கேள்வி எழுகிறது. அண்மை காலமாக பாருங்கள், ஆசிய அணிகளில் இறுதியாக ஒரு ICC சர்வதேச வெள்ளைப்பந்து கிண்ணம் ஒன்றை வந்த இறுதி அணியாக இருப்பது இலங்கை. ஆசிய அணிகளை பொறுத்தவரையில் இறுதியாக ஒரு உலக கிண்ணம் வந்த அணி இலங்கை. 2014ஆம் ஆண்டு 2020 உலக கிண்ணம். ICC கிண்ணம் வந்து வரும்போது 2017ஆம் ஆண்டு பாகிஸ்தான் வந்து ICC சாம்பியன்ஸ் டிராஃபி. இந்தியாவுக்கு 2011ஆம் ஆண்டு உலக கிண்ணத்துக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு இந்தியா தோனியின் தலைமையில் ICC சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற பிறகு இந்தியாவுக்கு அந்த கிண்ணம் எதுவும் இல்லை. அடுத்து வரப்போகிற 2025 கிண்ணமும் இடம்பெறப்போவது பாகிஸ்தானில். அதை பற்றி ஏற்கனவே சர்ச்சைகள் இருக்கும்போது இந்தியாவுக்கு இந்த அழுத்தம் தான் அவர்களை கிண்ணம் வெல்ல விடாமல் செய்கிறதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான விடயம்.
ஆனால் இந்தியாவில் இம்முறை அந்த அழுத்தங்களை தாங்கி முன்னேறக்கூடிய பல வீரர்கள் இருப்பதாக இந்தியாவின் ரசிகர்கள் நம்புகிறார்கள். குறிப்பாக அண்மை காலமாக இறுதியாக நடைபெற்ற 50 ஓவர்கள் உலகக்கிண்ணம், IPL இந்த இரண்டிலும் அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இருப்பவர் விராட் கோலி. அவரது அசுர ஃபார்ம் இம்முறையும் இந்தியாவுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. அண்மை காலமாக இந்திய அணியில் 2020 குழாமில் சேர்க்கப்படாமல் இருந்த செஹாலை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். பும்ரா உலகத்தின் தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் துடுப்பாட்டம் கிளிக் ஆனால் 2020 சர்வதேச போட்டிகளுக்கு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ரன் மெஷினாக இருக்கின்ற சூரியகுமார் யாதவும் மிகப்பெரிய உயிராபத்து மிக்க விபத்தொன்றிலிருந்து தப்பி வந்த பிறகு இருந்து ஓட்டங்களை குவித்து வருகின்ற ரிஷப் பண்டும் கூட மிகச்சிறப்பான ஃபார்ம். அதுபோல ரோஹித் சர்மா அடிக்க பிடித்தால் அவரை பிடிக்க முடியாது. எனவே இவை இந்தியாவுக்கான பிளஸ் ஆக இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கான 2020 உலகக்கிண்ணம் ஆரம்பிப்பது அயர்லாந்துடனான போட்டிகள் அல்ல, பாகிஸ்தானுடனான போட்டியின் போது. அதுதான் உலகத்தின் பல பேர் பார்க்கின்ற போட்டியாக நியூயார்க்கில் ஒரு பெரிய ஒரு யுத்த கணம் ஒன்றை உருவாக்க போகிறது. அது இந்தியாவுக்கு இப்போதெல்லாம் அண்மை காலமாக பிரஷராக இருப்பதில்லை, மாறாக அழுத்தம் இருப்பது பாகிஸ்தானுக்கு. எனவே இந்த இந்தியாவின் குழாமை வைத்து இந்தியாவின் நட்சத்திரங்களாக இம்முறை ஜொலிக்கப் போகின்ற 3 பேரை பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் ஒன்று விராட் கோலி. அவர் இருக்கின்ற ஃபார்ம் அவரிடமிருந்து பல ஓட்டங்களை எதிர்பார்க்க வைக்கிறது. அவர்தான் இந்தியாவின் இப்போது துடுப்பாட்ட நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொன்னால் மிக இல்லை. கன்சிஸ்டன்சி என்று சொல்லப்படுகின்ற தொடர்ச்சியான ஓட்டங்களை பெறுகின்ற ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. இரண்டாம் அவரை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவ். காரணம் 2020 போட்டிகளுக்கு என்று மிகச்சிறப்பான முறையில் ஓட்டங்களை குவிக்கின்ற இலகுவாக 360 பாகை பக்கமும் நின்று ஆடக்கூடிய ஒருவர். மூன்றாம் அவராக இந்த மேற்கிந்திய தீவுகளில் வைத்து இம்முறை கிண்ணத்தை வெல்வதற்கு காரணமாக அமைய போவதாக என்னை பொறுத்தவரையில் செஹால் இருப்பார் என்று கருதுகிறேன். குல்தீப் யாதவ் அண்மை காலமாக இந்தியாவின் நம்பிக்கை வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளராக விக்கெட்டுகளை எடுப்பவராக இருந்தாலும் செஹலின் இப்போதைய ஃபார்மும் அவரது லெக் ஸ்பின் பந்து வீச்சும் அவரது ஃபிளைட்டும் ஓட்டங்களை அதிகமாக கொடுத்தாலும் விக்கெட்டுகளை பெற்று தருவதாக இருக்கும். இதுபோல எக்ஸ்பெக்டராக நிச்சயமாக பும்ரா இருக்க போகிறார். பும்ராவும் ஒரு முக்கியமான நட்சத்திரம். இந்தியாவை பொறுத்தவரையில் எந்த ஒரு ஆடுகளத்திலும் அவரது மிகச்சிறப்பான அடிக்க முடியாத பந்துகள், அது ஆரம்ப பவர் பிளேயாக இருக்கலாம், இல்லாவிட்டால் டெத் ஓவர்ஸாக இருக்கலாம். ரோஹித் சர்மா அவரை எவ்வாறு பயன்படுத்த போகிறார்? மும்பை இந்தியன்ஸுக்காக முறை அவரை சரியான முறையில் ஹர்திக் பாண்டியா பயன்படுத்தவில்லை என்று சொல்வோர் பல பேர் இருக்க, ரோஹித் சர்மா இவரை நேர்த்தியாக பயன்படுத்தக்கூடியவர். முன்பு மும்பை இந்தியன்ஸுக்காகவும் அவரை பயன்படுத்தியவர். எனவே அது மிக முக்கியமான கவனத்தை இருப்பதாக இப்பொழுது அமைந்திருக்கிறது. இந்தியாவுக்கு இந்த பிரிவு, அவர்களது பிரிவு ரீதியான ஏ பிரிவிலே பெரிய சவால் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்தியாவின் பொட்டென்ஷியல் பார்க்கும்போது தெரிகின்ற ஆற்றல் எல்லா அணிகளையும் வெற்றி கொள்ளும். அப்படி வெல்லாவிட்டாலும் இந்தியா தான் நியமன். இங்கே எது தெரிவானால் போதும். பெரிய அணி சிறிய அணிகளுக்கு எதிராக தோற்பது தான் அப்செட். அந்த அப்செட் ஒன்று இந்தியாவுக்கு இந்த போட்டிகளிலே நிகழாது. நிகழ்வதாக இருந்தால் அந்த ஆபத்தை தரக்கூடிய அணியாக அயர்லாந்து இருக்கும். அயர்லாந்தை தாண்டிவிட்டால் இந்தியா இலகுவாக அடுத்த போட்டிகளை தாண்டி செல்லும். ஆனால் இன்னும் ஒரு மினி இந்திய அணியாக இருக்கின்ற அமெரிக்க அணியிடமும் இந்தியா எப்படியான சவாலை எதிர்கொள்ளும் அந்த ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே இந்தியா இம்முறை அரையிறுதி வரை செல்வது உறுதி. அரையிறுதியை தாண்டுவது, அரையிறுதியில் இந்தியா சந்திக்க போகின்ற அணியிடம் தான் இருக்கிறது என்பது பொதுவாக எல்லோருடைய கணிப்பும். காத்திருப்போம். இந்திய அணியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை இந்தியாவிலிருந்து பார்க்கின்ற ரசிகர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உலகத்தில் வேறு எந்த இடத்தில் இருக்கின்ற இந்திய ரசிகராக இருந்தாலும் இந்த அணி எதுவரை செல்லும்? இம்முறை 2020 உலக கிடத்தை வெல்லுமா? யார் இந்திய அணியில் இம்முறை சாதிக்கக்கூடிய நட்சத்திரம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவுகள். இன்னும் ஒரு அணியோடு சந்திக்கிறேன்.